வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்க மாதிரியான வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிவிடுங்க. இதில் 9:16 ரேஷியோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. லெஃப்ட் சைடு கீர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங் இருக்கும், எடிட்டிங்கில் ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும், அதில் வந்து ஷார்ப்பாக 6 செகண்ட் கொடுத்துட்டு இப்போ அப்படியே பேக்கில் வந்துடுங்க. இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இப்போ வந்து ஒரு 23 செகண்ட் மட்டும்தான் வீடியோ மேக் பண்ணுறதுனால நான் வந்து ஒரு 4 ஃபோட்டோஸ் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். பட் நீங்கள் எத்தனை செகண்ட் எடிட் பண்ணுறீங்களோ அத்தனை செகண்ட்ஸ்க்கு ஃபோட்டோஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா ஃபோட்டோவுமே கரெக்டாக அலைன்மெண்ட்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக அலைன்மெண்ட்டாக இல்லை அப்படின்னா அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அது ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கூட நீங்கள் ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா ஃபோட்டோஸுமே அதே மாதிரி தான் கரெக்டாக அலைன்மெண்ட்டாக இருக்கான்றதை ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணிக்கோங்க. பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கரெக்டாக அலைன்மெண்ட் செட் பண்ணிவிட்டு இப்போ ஏதாவது ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் ரெண்டுமே உங்களோட ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி அப்ளை டு ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா எல்லா ஃபோட்டோஸ்க்குமே அந்த செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு அந்த பெயிண்ட் எஃபெக்ட் பேக்ரவுண்ட் க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அப்படியே வீடியோவை லைட்டாக மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிட்டு இப்போ ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். உங்களுக்கு குரோமோ கீன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதை எனபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த க்ரீன் மட்டும் ரிமூவ் ஆகிருக்கும். இப்போ ரைட் சைடே 2 செட்டிங் இருக்கும். ஃபஸ்ட்டில் வந்து 28 இருக்கும், அதை மட்டும் ஒரு 35ல் கொடுத்துக்கோங்க. கீழே 50 இருக்கும், அதை வந்து ஒரு 55, 57 அந்த மாதிரி கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டு கொண்டு அப்படியே வீடியோவை இந்த மாதிரி லைட்டாக மூவ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வந்து எங்கே கம்ப்ளீட் ஆகுது அப்படின்றத பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கம்ப்ளீட் ஆகுது ஒரு 5 செகண்ட் கிட்ட. அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா இருக்க பிக்கை செலக்ட் பண்ணி ரைட் சைடு சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரிம் டு ரைட் கொடுத்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி தான். நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஃப்ரேம் எந்த இடத்துல முடியுது அப்படின்றத பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்க இமேஜை ரைட் சைடு சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரிம் டு ரைட் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஃப்ரேமே கரெக்டாக வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து எந்த இடத்துல முடியுது அப்படின்றத பார்த்துட்டு கரெக்டாக ஃபோட்டோ ஃப்ரேம்ஸை கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா 20 செகண்ட் தான் மேக் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் எத்தனை செகண்ட்ஸ்க்கு வேணாலும் ஃபோட்டோஸை வந்து ஆட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. இப்போ கீழே பாருங்கள், உங்களுக்கு அந்த பேப்பர் இமேஜ் அந்த க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட்டில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும், அதில் வந்து உங்களுக்கு பிளாக்காக வந்து ஷூ ஆகும். அதில் ஏதாவது டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன டெக்ஸ்ட் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிட்டு அதோட சைஸை வந்து லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. அந்த டெக்ஸ்ட்டோட சைஸையும் கரெக்டாக கம்மி பண்ணிவிட்டு இப்போ நான் ஸ்க்ரீனில் எப்படி செட் பண்ணியிருக்கிறனோ அந்த ஃப்ரேமுக்குள்ளே இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன டெக்ஸ்ட் பண்ணுறீங்களோ அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு அந்த டெக்ஸ்ட்டுடைய டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கிறங்க. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டெக்ஸ்ட் பிஎன்ஜியும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜையுமே டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் வரும், அதில் மல்டிபிள் ஆப்ஷனும் கொடுத்துருங்க. இப்போ கொடுத்துட்டு அந்த டெக்ஸ்ட்டையும் அதே மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிட்டு அதோட சைஸை வந்து கம்மி பண்ணிவிட்டு இப்போ ஸ்க்ரீனில் நான் எப்படி செட் பண்ணியிருக்கிறேனோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கீழே கார்னரில் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் அதாவது அந்த டெக்ஸ்டுடைய இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இமேஜ் கார்ட்டூன் இமேஜ் பிஎன்ஜியும் கொடுத்துருப்பேன், அதையும் செலக்ட் பண்ணிட்டு அதோட சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் நான் இப்போ எப்படி செட் பண்ணுறேனோ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்து அதை ரொட்டேட் பண்ணிவிட்டு அதோட சைஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீழே கார்னரில் செட் பண்ணிக்கோங்க. நான் கீழே எப்படி கார்னரில் இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கிறனோ அந்த மாதிரி செட் பண்ணிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிடுங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் லைட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன், அதையும் செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவையும் மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ எகைன் லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்டர் பேஜ் லிங்க்கும் கொடுத்துருப்பேன், அதையும் செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிட்டு
பார்டர் இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக்கு ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே நம்ம பெயிண்ட் எஃபெக்ட் மாதிரி செலக்ட் பண்ணியாச்சு. உங்களுக்கு வீடியோவில் டவுட்ஸ் இருக்குன்னா வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து நீங்கள் எடிட் பண்ணுங்கள். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.